நெற்றிக்கண் மற்ற வேறு தெய்வங்களுக்கெல்லாம் பௌராணிகர்கள் போடவில்லை. அந்த சிவத்தினுடைய 10வது நிலை அருட்சிவ நிலை அருட்பெருஞ்சோதி. உரு4 உரு அரு 1 சதாசிவம் லிங்கம், அரு4 விந்து நாதம் பரவிந்து பரநாதம். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் உருவங்கள். சதாசிவம் பாதி உருவம் பாதி அருவம். விந்து நாதம் சக்தி சிவம் அருவங்கள். இதுதான் ஆகம சாத்திரங்களில் சொல்வது. நவநிலைக்கு நன்னாதாகி என்று 10வது நிலை அருட்சிவத்தை வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதியாக நமக்கு காட்டினார். சரி, எவ்வித தந்திரத்திலாவது நெற்றிக்கண்ணை திறந்து கொள்க என்பது வள்ளல் பெருமானுடைய புகழ்பெற்ற வாசகம். நமக்கும் அந்த நெற்றிக்கண் உண்டு, உள்ளே மறைந்திருக்கின்றது, அதனை திறந்து கொள்ள வேண்டும். இதிலே 2 விதமான பயிற்சிகள். முதலில் நெற்றிக்கண் எங்கே உண்டு, அந்த இடத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதற்கு 2 பயிற்சிகள் உண்டு. அதில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். முதல் பயிற்சி, உங்களுடைய வலதுகை பெருவிரல் நகத்தால் 2 புருவங்களுக்கு மத்தியிலிருந்து ஒரு அங்குலம் மேலே அப்படியே நகத்தால் கீறுங்க. புருவ மத்தியிலிருந்து மேலே 1 அங்குலம் கீறுங்க. இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு அந்த இடத்திலே கவனத்தை வையுங்கள். அந்த வலி இருக்கின்ற வரை தெரியும். அந்த வலி இல்லை என்றாலும் அந்த உணர்வு புருபுருன்னு ஒரு எறும்பு ஊறுவதை போல் நமக்கு தெரிய வேண்டும். இந்த உணர்வு 24 மணி நேரமும் தூக்கத்திலும் இருந்தால் இந்த புருவமத்தி தியானம் வெற்றி. கண்களை மூடிக்கொண்டு புருவ மத்தியிலே அந்த இடத்துல தியானம் செய்யவும். கவனத்தை வைங்க. பெருமானுடைய வாசகம் எப்போதும் சிற்சபையின் கண்ணே கவனம் வைக்க, அதற்கு முதலில் புருவ மத்தியில் கவனம் வைக்க. 2 படிநிலைகளாக காட்டுகின்றார். முதல் படிநிலை புருவ மத்தி, அதான் இந்த தியானம். இல்லை, இப்பொழுது 2 உள்ளங்கைகளையும் தேய்த்து கண்களின் மேல் வைத்து கண்களை மெதுவாக உள்ளங்கைகளை பார்த்து கொண்டு திறந்து வெளியே வரவும். வீட்டிற்கு சென்று நிதானமாக செய்யவும். எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். இங்கே கவனம் வைக்கின்ற வரை உங்களுடைய உடலில் இருக்கின்ற 6 சக்திகள் சேமிக்கப்படும். மூலாதாரத்தில் இருக்கின்ற உங்களுடைய உயிராற்றல் செக்ஷுவல் ஃப்ளூயிட்ஸ், வயிற்றில் இருக்கின்ற ஜீரண நீர்கள் கேஸ்ட்ரிக் ஜூசஸ், 3வதாக நுரையீரலில் இருக்கின்ற காற்று, 4வதாக உங்கள் வாயில் இருக்கின்ற நாக்கில் இருக்கின்ற பேச்சு, 5வதாக கண் பார்வை, 6வதாக நெற்றியில் இருக்கின்ற
எண்ணம். ஆக இந்த 6 சக்திகளும் இப்பொழுது ஒவ்வொரு வினாடியும் வீணாகி கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் நமக்கு நோய், முதுமை, மரணம் எல்லாம் ஏற்படுகின்றன. புருவ மத்தியில் எவ்வளவு அதிக நேரம் கவனம் செலுத்துகின்றீர்களோ அந்த அளவுக்கு இந்த 6 ஆற்றல்களும் சேமிக்கப்படும். அவ்வாறு சேமிக்கப்பட்டால் குண்டலினி சக்தியை விட இது அதிக ஆற்றலை தரும். ஆக எப்பொழுதும் புருவ மத்தியில் கவனம் வைக்க வேண்டும் என்கின்ற வள்ளலாரின் வாசகத்தை நடைமுறைப்படுத்துவது ரொம்ப எளிது. சரி, இப்பொழுது 2வது தியானத்திற்கு போகின்றோம். நமக்கு நேரமில்லை, சொல்வதை கவனமாக கேளுங்கள். இந்த 2 கண்களாலும் 3வது கண்ணான நெற்றிக் கண்ணை பார்க்கவும். கண்களை திறந்து கொண்டு செய்யணும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பயிற்சி இல்லை. கண் வலிக்கின்றவர்கள் வழி எடுத்தால் நிறுத்திக்கோங்க. 2 கண்களால் இந்த நெற்றிக் கண்ணை 3வது கண்ணை பார்க்கவும். நிமிர்ந்து உட்காருங்க. 2 கண்களால் உங்களுடைய இந்த நெற்றிக் கண்ணை பாருங்கள். இந்த 2 கண்களால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் பார்க்கலாம், பயிற்சியில் வந்துடும். இந்த கண்களை பொருத்துவது தான் கஷ்டம். இந்த புருவ மத்தியை நோக்கி பொருத்துங்கள். 3வது கண் நெற்றிக் கண்ணை 2 கண்களால் பாருங்கள். இது வேறொரு பயிற்சியினுடைய முதல் படி. கண்களை திறந்து கொண்டு நெற்றிக் கண்ணை பாருங்கள். கண்களிலே வழி எடுத்தால் நிறுத்திவிடுங்கள். கண்களை திறந்து கொண்டு செய்யவும். கண்களை மூடக்கூடாது. கண்களை திறந்து கொண்டு நெற்றிக்கண்ணை பார்க்கவும். கண்ணிலே வலி இருக்கின்றவர்கள் செய்ய வேண்டாம். சித்தர்கள், ஞானிகளினுடைய படங்களை நீங்கள் பார்த்தால் எப்பொழுதும் அவர்களுடைய கண்கள் நெற்றிக்கண்ணை நோக்கியே இருக்கும். கண் எங்கே இருக்கின்றதோ, மனதின் எண்ணம் எங்கே இருக்கின்றதோ அங்கேதான் வாசி என்கின்ற உயிராற்றல் இருக்கும். வாசி என்பது கண்ணும் மனமும். வாசி யோகத்தினுடைய மிக முக்கியமான பகுதி இந்த தியானம். அதுக்காக தான் நான் சொல்லித்தரேன். பின்னாலே வாசி யோகம் கற்றுத்தருகின்ற பொழுது இது உங்களுக்கு பயன்படும். மிகவும் கஷ்டமாக இருக்கின்றவர்கள் இன்னொரு படிநிலையை செய்யலாம். ஒரு 10 அடி உயரத்தில் இருக்கின்ற ஏதாவது உங்களுடைய நெற்றிக்கண்ணுக்கு நேராக 10 அடி உயரத்தில் ஏதாவது ஒரு பொருளை அடையாளம் வைத்துக்கொண்டு அந்த பொருளை கவனிக்கவும். நெற்றிக்கண்ணை பார்ப்பதற்கு சிரமமாக இருப்பவர்கள் நெற்றிக்கண்ணுக்கு நேராக நேர்கோட்டில் ஒரு 10 அடி உயரத்தில் இருக்கின்ற ஒரு பொருள், அது இந்த டியூப்லைட்டாக கூட இருக்கலாம், இல்லை சிவற்றிலே இருக்கின்ற கடிகாரம், ஏதாவது ஒன்றை பாருங்கள். பிறகு இந்த பயிற்சி உங்களுக்கு எளிமையாகும். அப்பொழுது நெற்றிக்கண்ணை பார்க்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தியானத்திலிருந்து வெளியே வாருங்கள். வீட்டிற்கு சென்று நிதானமாக செய்யுங்கள். 3வது பயிற்சி. இப்பொழுது அந்த புருவ மத்திக்கு உள்ளே ஒரு வெள்ளை தாமரை பூ இருக்கின்றது. அதன் மத்தியிலே இதை போன்ற ஒரு ஜோதி தெரிகின்றது என்று கற்பனை செய்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டோ திறந்து கொண்டோ அதை பார்க்கணும். இந்த புருவ மத்திக்கு உள்ளே ஒரு வெள்ளை தாமரை மலர் இருக்கின்றது. அந்த தாமரை மலருக்கு மேலே ஒரு ஜோதி இருக்கின்றது. இதுதான் வள்ளலார் சொல்லிக் கொடுத்த தியானம், அவரே எழுதியிருப்பது.
அந்த வெள்ளை தாமரை மலரை முதலில் கற்பனை செய்யுங்கள். கண்களை மூடிக்கொண்டும் செய்யலாம். இரண்டாவதாக, அந்த வெள்ளை தாமரை மலரின் மீது ஒரு ஜோதி இருக்கின்றது என்று ஜோதியை கற்பனை செய்யுங்கள். இப்பொழுது பாவனையில் கற்பனையில் செய்கின்றோம். பிறகு உண்மையாகவே இது நடைபெறும். இங்கே வெள்ளை தாமரை என்பது நம்முடைய மூளை தான். ஜோதி என்பது நம்முடைய உயிர் தான். அந்த உயிரை பார்த்தால் அந்த உயிருக்கு உள்ளே ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியாக ஜீவன், ஆன்மா, அருட்பெருஞ்சோதி என்கின்ற மூன்றாவது ஜோதியை காணலாம். ஆனால் பயிற்சி செய்யணும். சொல்லிக் கொடுப்பது எங்களுடைய கடமை. இதுக்காக நாங்கள் யார்கிட்டையும் பொருளெல்லாம் எதுவும் வாங்கிறதில்ல. இங்கே காசுக்காக வியாபாரம் பண்ணுற ஆன்மீகம் அல்ல இது. வள்ளலாரிடம் காசுக்கு வித்தையை காசுக்கு விற்கிற பழக்கம் இங்கே இல்லை. வள்ளலாரிடம் வாருங்கள். எல்லா யோகங்களையும் எல்லா தியானங்களையும் எல்லா ஞானங்களையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்களும் ஒரு செலவு செய்யணும், இல்லைன்னா பலிக்காது. அது என்ன? அது எங்களுடைய சபைக்கு கொடுக்கணும்னு நான் சொல்லலை. ஏழைகளுடைய வயிற்றை பசியாற்றலை செய்யுங்கள். வயிற்றை நிரப்புங்க, பசியை ஆற்றுங்கள். அது போகும். இந்த தியானங்கள்லாம் உடனே சித்திக்கும். தயவுசெய்து தியானத்திலே கவனம் வையுங்கள். வள்ளல் பெருமான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தியானம் செய்ய சொல்கிறார். ஒரு 10 நிமிஷமாவது செய்யணும், இல்லைன்னா மனம் அடங்காது. சாதாரண நிலையிலே கண்களை மூடினால் இருள் தான் தெரியும். இந்த தியானத்தை நீங்கள் தொடர்ந்து செய்தால் எப்பொழுது கண்ணை மூடினாலும் ஜோதி தெரியும். நான்காவதாக ஒரு யோகம். இது இந்த நெற்றிக்கண்ணை செயல்படுத்தும். டு ஆக்டிவேட் யுவர் பைனியல் கிளாண்ட். நெற்றிக்கண் என்பது உள்ளே இருக்கின்ற நம்முடைய பினியல் சுரப்பி என்று விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். இப்பொழுது அதை எவ்வாறு இயக்குவது என்கின்ற ஒரு யோக பயிற்சிக்கு செல்கின்றோம். சாதாரணமாக மூக்கினால் சுவாசிக்கின்றோம். அந்த சுவாசம் அப்படியே தான் இருக்கும், ஆனால் மூக்கின் வழியாக தான் நடக்கும். ஆனால் நாம் நெற்றிக்கண்ணின் வழியாக சுவாசத்தை உள்ளே இழுக்கின்றோம், நெற்றிக்கண்ணின் வழியாக சுவாசத்தை வெளியே விடுகின்றோம் என்று கற்பனை செய்து கொண்டு சுவாசிப்பதை ஆழமாக சுவாசித்து நிதானமாக வெளியே விடவும். நெற்றிக்கண்ணின் மூலம் சுவாசித்தல் என்பது நான்காவது பயிற்சி. நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நெற்றிக்கண்ணின் மூலமாக இப்பொழுது சுவாசத்தை உள்ளே இழுக்கின்றோம். டீப் பிரெத், இன் பிரெத், உச்சுவாசம். இப்பொழுது வெளிச்சுவாசம். நெற்றிக்கண்ணின் மூலமாக உச்சுவாசம், வெளிச்சுவாசம். நெற்றிக்கண்ணின் மூலமாக உள்ளே இழுக்கின்றோம், இப்பொழுது வெளியே விடுகின்றோம். இதைப்போல் ஒரு 10 முறை செய்யவும்.
இதை செய்ய செய்ய உணர்வானது அந்த புருவ மத்தியில் நிரந்தரமாக உங்களுக்கு தங்கும். எளிமையாக அந்த உணர்வு உங்களை பற்றி கொள்ளும். கரத்தை இயக்குவது அவற்றிலே ஒரு வழி இது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்பொழுது அடுத்த பயிற்சிக்கு செல்கின்றோம். புருவ மத்தி இது உண்மையான சிற்சபை எங்கே இருக்கின்றது? சிற்சபை என்பது, பொற்சபை என்பது, ஞானசபை என்பது ஆத்மாவைத்தான் என்று வள்ளல் பெருமான் உரைநடையிலே சொல்வார். அது எங்கே இருக்கின்றது? இதை இன்று வரை உலகிலே எந்த ஞானியும் தெளிவாக சொல்லவில்லை. தேவனின் பரலோக ராஜ்யம் உனக்குள் இருக்கின்றது என்று இயேசுநாதர் சொன்னார். எங்கே என்று சொல்லியிருப்பார், பைபிளிலே இல்லை. திருமூல நாயனார் என்ன சொன்னார்? நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த இடம். உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் போனால் தெளிவாக இதுதான் இடம், எக்ஸாக்டாக இதுதான். விஞ்ஞானம் என்றால் தெளிவாக சொல்லணும் இல்லையா? நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளியில், நெற்றிக்கு நேரே என்ன உள்ளார புருவத்து இடைவெளியில், 2 புருவங்களுக்கு மத்தியிலே அந்த இடத்திற்கு வந்துட்டாங்க. உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே என்றால் எப்படி கண்டுபிடிப்பது? இந்த உச்சந்தலையிலிருந்து செங்குத்தாக ஒரு கோடு போடுங்கள். இந்த புருவ மத்திக்கு ஈடாக ஒரு கிடையான ஒரு கோடு ப்ளஸ் இந்த கிராஸ் மாதிரி தலையில் போட்டிங்கன்னா உங்களுடைய சிரசின் மையத்துக்கு வருவீர்கள். அந்த சிரசின் மையத்தில் தான் ஆத்மா இருக்கின்றது. இதை எப்படி கண்டுபிடிப்பது? எனக்கு தெரிந்து யாரும் சொல்லலை. ஆதியிலே தமிழ் சித்தர்கள் தமிழ் மொழியை உருவாக்கிய பொழுது அதை கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றார்கள். பின்னாளில் மறந்து விட்டோம். வள்ளல் பெருமான் மீண்டும் நமக்கு நினைவுறுத்துகின்றார். அகவலிலே என்ன செய்கின்றார்? அ ஆ இ என்று ஔவையாரினுடைய அந்த பாடலை போல அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவால் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி. இப்படியே அ ஆ என்று சொல்லிக்கொண்டே வருகின்றார். கடைசியாக அவ் என்கின்ற எழுத்து வரும்பொழுது எப்படி சொல்கிறார்? அவ்வியம் ஆதியோர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி. அவ் முடிஞ்ச உடனே என்ன எழுத்து வருதுங்க? அக். ஆனால் அக்குன்னு சொல்லலை. அதை எப்படி குறிப்பிடுறார் பாருங்க. திருநிலை தனிவெளி சிவவெளி எடுமோர் அருள்வெளி பதிவளர் அருட்பெருஞ்சோதி. எத்தனை அடைமொழி போடுறார் பாருங்க. திருநிலை, திரு என்றால் உயிர், அது நிலைத்து எப்போதும் இருக்கின்ற இடம் எது? புருவமத்தி. திரு என்றால் தெய்வம், எங்கே நிலைத்திருக்கின்றது? இதுதான் புருவமத்தி தான். தனிவெளி 16 வெளிகள் இருக்கின்றன. பௌதீக வெளி தொடங்கி கடைசியாக சிற்சபையை எப்படி சொல்லுகின்றார்? தனிவெளி. அடுத்தது இன்னொரு அடமொழி போடுறார், சிவவெளி. சிவனுடைய வீடு அதுதான் சிவவெளி. அந்த சிவவெளியை ஒரு மாடிஃபிகேஷன் கொடுக்குறார், ஒரு கண்டிஷனல் கிளாஸ். என்னது? அருள்வெளி. சமயச்சிவத்தினுடைய வெளி அல்ல. அந்த சமயம் என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும், குறைந்துவிடும். எல்லையற்ற ஒரு பொருளை நாம் வரம்பு கட்டக்கூடாது என்று அருள்வெளி வள்ளலார் செய்வது இதுதான். சமயச்சிவனை அருட்சிவமாக மாற்றுகின்றார். அதனால தான் முதல்ல மேலே என்ன சொன்னார்? அருட்சிவ நிலைசார் அருட்பெரு நிலைவால் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி. தெரியுதுங்களா? ஆக இங்கே என்ன சொல்லுகின்றார்? அக் என்பதை திருநிலை, உயிர் இருக்கின்ற இடம், ஆன்மா இருக்கின்ற இடம், இறைவன் இருக்கின்ற இடம். ஆக இந்த அக் என்பது எக்ஸாக்டாக எங்கே இருக்கு ஆன்மா சொல்லுகின்ற இடம். இதை எப்படி நாம் பயன்படுத்துவது? பெருமான் சொன்னார்,
ஆக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான இடம். வாசியோகத்தின் பலன்களை எல்லாம் ஒரு கணத்தில் இது பெற்றுத்தரும். எண்ணத்தை நிறுத்த முடியாது. 30 ஆண்டுகள் 30 ஜென்மங்கள் செய்தாலும் எண்ணத்தை வைராக்கியத்தாலும் பயிற்சியாலும் அடக்க வேண்டும் என்று பதஞ்சலி முனிவர் சொல்லுகின்றார். வைராக்கியத்தாலும், வைராக்கியம்னா எல்லா ஆசைகளை விட்டுறணும். பயிற்சின்னா தினசரி பயிற்சி பண்ணணும் ராஜயோகத்தை. அப்படி செய்தாலும் 30 ஆண்டுகள் 30 ஜென்மங்கள் எடுத்தாலும் எண்ணம் நிற்காது. ஆனால் இந்த பயிற்சியில் 1 மணி நேரத்தில் எண்ணம் நின்றவர்களெல்லாம் என்னிடம் வந்து கூறியிருக்கின்றார்கள். இது சித்தர்களுடைய பரம ரகசியம். எத்தனை கோடி கொடுத்தாலும் சொல்ல மாட்டாங்க. வள்ளல் பெருமான் தான், கருணையே வடிவான வள்ளல் பெருமான் தான் இந்த யோகத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இப்பொழுது நான் ஒரு மந்திரத்தை சொல்லப் போகின்றேன். அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டும். உச்சரிக்கின்ற பொழுது உங்களுடைய நாக்கை ஒருங்கினம். முதல்ல மந்திரத்தை உச்சரிக்கணும். ரெண்டாவது, உச்சரிக்கின்ற பொழுது சுவாசத்தை ஒரு அரை நிமிடம் நிறுத்த வேண்டும். மூன்றாவதாக, அந்தரத்திலேயே உங்களுடைய நாக்கை நிறுத்த வேண்டும். நான்காவதாக, உங்களுடைய அண்ணாக்குக்கு மேலே ஒரு இடத்திலே அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தம் ஏற்படுகின்ற இடத்தை நீங்கள் கவனமாக குறித்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இடத்துல தான் ஆத்மா இருக்குது. அந்த இடத்தை பிறகு நீங்கள் தியானம் செய்து கொள்ளலாம். ஆத்மா எங்கே இருக்கின்றது, நெற்றிக்கண் எங்கே இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளும் பயிற்சி இது. 4 செய்திகளை நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும். எப்படி? முதல்ல நான் சொல்லுகின்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, சொல்லுகின்ற பொழுது மூச்சை நிறுத்த வேண்டும். மூன்றாவதாக, உங்களுடைய நாக்கு அந்தரத்தில் நிற்கும். மேலே அண்ணாக்க தொடக்கூடாது, கீழே பல்ல தொடக்கூடாது. நான்காவதாக, ஒரு இடத்திலே அண்ணாக்குக்கு மேலே அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தம் எங்கே ஏற்படுகின்றது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடம் தான் சிற்சபை. அங்கே தான் ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவுக்குள்ளார தான் இறைவன் இருக்கின்றான். புரியுதுங்களா? நம்ம ஆத்மா இருக்கின்ற இடத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் பிறகு அந்த இடத்திலே கவனம் வைத்து கொண்டால் எண்ணம் நின்று போயிடும். இன்னொரு ஆபத்தான விஷயம், உங்களுடைய சுவாசமும் நிற்கும். அவ்வாறு நிற்பதாக இருந்தால் இதை நிறுத்தி கொள்ளுங்கள், செய்ய வேண்டாம். அதனால தான் இதுக்கு நிபந்தனையை என்னவென்றால், 1 வருஷத்துக்கு காலையிலே 1 நிமிடம், மாலையிலே 1 நிமிடம். எவ்வளோங்க? 1 நிமிஷம் காலையில், மாலையில் 1 நிமிஷம். அதுக்கு மேலே செய்யக்கூடாது. அடுத்த வருஷம் 2 நிமிஷம், அதுக்கு அடுத்த வருஷம் 3 நிமிஷம். நீங்கள் இதை செய்ய செய்ய உங்களுடைய சுவாசம் நிற்கும், மூச்சு திணறும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ தியானத்துக்கு போகிறோம். நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த தியானம் சித்திக்க வேண்டுமென்று குருவாகிய வள்ளல் பெருமானையும் திருவாகிய இறைவனையும் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தியானமே உங்களுக்கு எண்ணத்தை நிறுத்தும், ஞானத்துக்கு கொண்டு போகும். இந்த எண்ணத்தை நிறுத்துவது தான் யோகம். யோக சித்த விருத்தி நிரோத என்று பதஞ்சலி முனிவர் சொன்னார். அது இந்த ஒரு யோகத்திலேயே உங்களுக்கு, தியானத்திலேயே உங்களுக்கு அது சித்திக்கும். குருவர்களையும் திருவர்களையும் வேண்டிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் அந்த மந்திரத்தை உச்சரிக்கின்றேன். என்னுடன் சேர்ந்து நான் எப்படி உச்சரிக்கின்றேனோ அதே போல் உச்சரியுங்கள். உச்சரிக்கின்ற பொழுது சுவாசத்தை நிறுத்துங்கள். நிறுத்துகின்ற பொழுது நாக்கு அந்தரத்திலே இருக்கும், கீழே தொடக்கூடாது, மேலே தொடக்கூடாது. அப்பொழுது 4வது என்ன நிபந்தனை? ஒரு இடத்திலே அண்ணாக்கிலே ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தம் இருக்கின்ற இடத்தில் தான் உங்களுடைய சிற்சபை இருக்குது. அந்த இடத்தை கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கு தான் இந்த தியானம். பிறகு நிதானமாக அந்த இடத்தை சுவாசம் செய்து கொண்டே நாம் அந்த இடத்தை கவனம் வைத்தால் தானாக எண்ணம் நிற்கும், மனம் நிற்கும், சுவாசம் நிற்கும். செய்வோமா? சரி. இப்பொழுது நான் சொல்லுவதை நன்றாக கேளுங்கள். அக், மூச்சை நிறுத்துங்க. அந்த இடத்துல நாக்கை நிறுத்துங்க. நாக்குக்கு மேலே எங்கே உங்களுக்கு அழுத்தம் ஏற்படுது என்று பாருங்கள். அழுத்தம் ஏற்படுதா? ஏற்படுகின்றவர்கள் கையை உயர்த்தவும். இன்னும் பாதி பேர் கையை உயர்த்த காணாமே. சரி, மீண்டும் ஒரு முறை நான் சொல்லுகின்றேன். நன்றாக கவனமாக கேளுங்கள். 4 நிலை பயிற்சி இது. மந்திரத்தை நான் சொல்வதை போல் சொல்ல வேண்டும். சொல்லுகின்ற பொழுது சுவாசத்தை நிறுத்த வேண்டும். நாக்கை அந்தரத்தில் நிறுத்த வேண்டும். ஒரு இடத்திலே அண்ணாக்குக்கு மேலே ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தம் ஏற்படுவதை
புரிந்து கொள்ளுங்கள். அந்த அழுத்தம் ஏற்படுகின்ற இடத்தில்தான் சிற்சபை இருக்கின்றது. பெருமான் சொல்லுவார், எப்போதும் சிற்சபையின் கண்ணே கவனம் வைக்க என்று சொல்லிவிட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லுகின்றார். அதுதான் சிற்சபை. இது அகத்தில் இருக்கின்ற சிற்சபை. அந்த சிற்சபையை நாம் திறந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் கரிசாலையை சாப்பிடுவது, காலையிலே கரிசாலையை அண்ணாக்கில் தேய்ப்பது எல்லாம். அங்கே ஒரு துவாரம் இருக்கின்றது. அந்த துவாரம் திறந்து கொண்டால் எல்லா உலகங்களும் இருந்த இடத்திலிருந்தே உங்களுக்கு தெரியும். ஞானசரியிலே பெருமான் சொல்வார், உலகம் யாவையும் அறிந்து கொள்ளும்போர் உளவை அறிந்திலீரே, உலகம் யாவையும் காணும்போர் உளவை ரகசியத்தை அறிந்திலீரே என்று சொல்வார். இதுதான் அந்த ரகசியம். இருந்த இடத்திலேயே பிரபஞ்சம் முழுவதும் நீங்கள் பயணம் செய்யலாம், சித்தராகலாம். இந்த ஒரு பயிற்சியிலே அவ்வளோ முக்கியமானது. அஜாக்கிரதையாக இருக்காதீர்கள். சரி, இப்பொழுது நான் மந்திரத்தை சொல்லுகின்றேன். அக், மூச்சை நிறுத்துங்க, நாக்க அந்த இடத்துல நிறுத்துங்க. அந்த அழுத்தம் நாக்குக்கு மேலே எங்கே ஏற்படுது கவனிச்சிங்களா? கவனித்தவங்க கையை தூக்குங்க. சரி, அது எல்லாம் எடுப்பா. எடுத்தீங்களா? அது எடுத்தீங்களா? கை உயர்த்தி எடுத்து. சரி, பெரும்பாலானவர்கள் கையை உயர்த்தி இருக்கின்றார்கள். மற்றவர்கள் வீட்டிற்கு சென்று இந்த பயிற்சியை செய்யுங்கள். மீண்டும் வலியுறுத்துகின்றேன், ஒரு நாளைக்கு காலையில் 1 நிமிடம், மாலையில் 1 நிமிடம், அதற்கு மேல் செய்யக்கூடாது. ஆபத்தை வம்ப விலைக்கு வாங்கக்கூடாது. யோகம் செய்கிறேன் பேர் வழி என்று மூச்சு திணறலுக்கு ஆட்படக்கூடாது. குறுக்கு வழினாலே ஆபத்து இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் சித்தர்கள் இந்த குறுக்கு வழியெல்லாம் சொல்லலை. சரி, இந்த ஜனங்கள் இவ்வளோ கஷ்டப்படுகின்றார்களே என்று பெருமான் எல்லா ரகசியங்களையும் போட்டு உடைத்து விட்டார். நீங்கள் தொடர்ந்து இந்த சபைக்கு வந்து கொண்டே இருந்தால் எல்லா ரகசியங்களும், யோக ரகசியங்கள், ஞான ரகசியங்கள், இறைவனை பற்றிய ரகசியங்கள், வாழ்க்கையில் வெற்றி அடைவதை பற்றிய ரகசியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்த பயிற்சிக்கு நாம் போகின்றோம். இதற்கு பேர் அக்கயோக பயிற்சி என்று பெயர். இந்த அக்கயோக பயிற்சியினால் பிரபஞ்சம் முழுவதையும் காணலாம், கண்ணாலேயே இறைவனை காணலாம். மாணிக்கவாசகரும் வள்ளலாரும் அவ்வாறு கண்டவர்கள். என்ன சொல்லுகின்றார் மாணிக்கவாசகர் திருவாசகத்திலே? கண்ணால் யானும் கண்டேன் காண்க. நான் பார்த்தேன்ப்பா அந்த சிவனை, இந்த கண்ணாலேயே பார்த்தேன், நீயும் பார்த்துக்கலாம். எப்போ? இந்த அக்கயோக பயிற்சி செய்கின்ற பொழுதுதான். பெருமான் ஸ்ரீதர நாயக்கர் என்பவரிடம், அவர் பிரம்ம சமாஜத்துக்காரர், கண்ணால் எப்படி பார்க்க முடியும், கருத்தை எப்படி இறைவனை பார்க்க முடியும், உணரத்தான் முடியும் என்று சொன்னவர்கள். கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று மாணிக்கவாசகர் சொல்லுகின்றார். வள்ளலார் சொல்கிறார், அக்கயோக பயிற்சியினால் இந்த கண்ணாலேயே இறைவனை பார்க்கலாம் என்கின்றார். அதெல்லாம் பெரிய விஷயம், பிறகு பார்த்துக்கலாம். பயிற்சி செய்துகிட்டு வாருங்கள், பயிற்சியை நிறுத்தாதீர்கள். சரி, அடுத்த பயிற்சிக்கு நாம் போகின்றோம். பினியல் சுரப்பி என்பதுதான் நெற்றிக்கண் என்று லேயால் வாட்சன் போன்ற விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். ஆதியிலே மனிதனுக்கும் நெற்றிக்கண் இருந்தது. அதனை பயிற்சி செய்யாததனால் உள்ளே அது பினியல் சுரப்பியாக மாறிவிட்டது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். இந்த பினியல் சுரப்பி எவ்வாறு இருக்கின்றது என்றால், சீக்கிரம் கொடுங்க, நேராச்சு. உஷ்ணம் குறைவாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அவரவர்களுக்கு தேவையான அளவு உஷ்ணத்தை வைத்து கொள்ளுங்கள். அதையே அருட்பெருஞ்சோதியாக கருதி கண்களால் அந்த வெளிச்சத்தையும் உஷ்ணத்தையும் கண்களால் உண்ணுங்கள். தீபக்கனியை உண்ணுங்கள். அந்த வெளிச்சத்தையும் உஷ்ணத்தையும் கண்களின் வழியாக உள்ளே இழுங்கள். அவ்வாறு உள்ளே இழுக்கின்ற பொழுது அந்த உஷ்ணம், அந்த வெளிச்சம் உங்களுடைய மூளைக்கு போகும். எந்த பாதையில் போகின்றது என்று உள்ளே கவனிக்கவும். அந்த கவனிப்பு தான் தியானம். அந்த உஷ்ணமும் ஒளியும் கண்களுக்கு உள்ளே மூளைக்கு செல்லும். அந்த பாதையை கவனியுங்கள். மூளையின் எந்த பகுதிக்கு போய் அது சேருகின்றது என்று பாருங்கள். அதுதான் தியானம். உள்ளே கவனிப்பது தான் தியானம். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் கண்ணாடியை கழற்றி விடவும். கண்ணாடி போட்டுக்கொண்டு இந்த தியானத்தை செய்யக்கூடாது.
முக்கியமாக இமைக்கக்கூடாது. இமைக்காமல் உங்களால் எவ்வளவு நேரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு நேரம் அதை பார்த்து கொண்டிருங்கள். உங்களுடைய கண்களில் இருக்கின்ற நோய்களை நீக்கும், மூளையிலே சுறுசுறுப்பை உண்டாக்கும், மூளையிலே இயக்கம் பெறாமல் இருக்கின்ற செல்களை இயங்கச் செய்யும். அது மட்டுமல்ல, உங்களை சித்தனாக்கும் அமானுஷ்ய சக்திகள் கிடைக்கும். தொலைவில் நடப்பதை இங்கிருந்து பார்க்கலாம், இங்கிருந்து கேட்கலாம். மிகச் சாதாரணமான பயிற்சி என்று எளிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதனுடைய பலன்கள் பாரியது. நெற்றிக்கண்ணுக்கு நேராக இருக்க வேண்டும், கீழே இருக்கக்கூடாது. கண்களை கீழே பார்க்கக்கூடாது, பயனில்லை. மேலே வைக்கணும், நெற்றிக்கண்ணுக்கு நேராக வைக்கணும். கண்ணுக்கு மேலே தான் இருக்கணும். கண்களை மேலே பார்க்க வேண்டும், கீழே பார்க்கக்கூடாது. இமைக்கக்கூடாது. இமைக்காமல் எவ்வளோ முறை பார்க்க முடியும், எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் அவ்வளோ அவ்வளோ நிமிடங்கள் பாருங்கள். இமைச்சிட்டா பரவாயில்ல, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. நாளைக்கு என்ன 5 இந்த பூசை முடிஞ்சது. பூசை முன்னாடி வச்சு எல்லாத்தையும் பூசிக்கலாம்னு சொல்லி 5 வச்சுக்கோங்க. 3 4 என்ன 4 தான் பூசணும். 4 நேரத்தில் பூசணும், 5 நேரத்தில் பின்னாடி பூசத்துக்கு பின்னாடி வச்சுக்கலாம். 3 5 வச்சுக்கோங்க. இந்த ஸ்ரீதரை கூப்பிடுங்க. இந்த ஸ்ரீதரை கூப்பிட்டு ஸ்ரீதரை கூப்பிட்டு சில பேர் பொன்னாட போத்தணுமா. எத்தனை பேருக்கு அந்த உஷ்ணம் உள்ளே செல்வது புரிகின்றது? கையை தூக்கலாம், வலது கையை. இதை காலை மாலை 3 நிமிடம் செய்ய வேண்டும். அடுத்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு நிமிடமாக கூட்ட வேண்டும். கண் வலி எடுத்தால், கண்களிலே எரிச்சல் வந்தால், கண்ணீர் வந்தால் நிறுத்தி கொள்ளுங்கள். இது மட்டுமல்ல, எந்த யோகம் செய்தாலும் உடல் தொந்தரவு, மன தொந்தரவு வந்தால் உடனே நிறுத்தி விடுங்கள். யார் அந்த யோகத்தை சொல்லி கொடுத்தார்களோ அவர்களிடம் போய் இதை சொல்லி சரி செய்து கொள்ளுங்கள். அதுவரை பயிற்சி செய்ய வேண்டாம். இதுதான் யோகங்களினுடைய பொது விதி. நீங்கள் வீட்டுக்கு போய் இதை செய்யலாம். 6வது தியானம், இதுவரை இந்த சபையிலே சொல்லித்தராத தியானம். சுத்த சன்மார்க்க சாதகர்களுக்கு இந்த 5ம் முதல் நிலை பயிற்சிகள். 6வது நிலை பயிற்சி மிக வித்தியாசமானது. அது உடல் மாற்றம் குறித்து வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற தியானம். இப்பொழுது 3வதாக செய்த பயிற்சி உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன். புருவமத்தியிலே ஒரு வெள்ளை தாமரை, அதன் மேல் ஒரு ஜோதி இருப்பதாக தியானம் செய்தோம். நினைவிருக்கின்றதா? இப்பொழுது என்ன செய்ய போகின்றோம் என்றால், அந்த வெள்ளை தாமரையை புருவமத்திக்கு உள்ளே நாம் கற்பனை செய்கின்றோம். நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு புருவமத்திக்குள்ளே வெள்ளை தாமரை இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அந்த வெள்ளை தாமரை நிலைத்து நின்று விட்டால் கையை உயர்த்துங்கள். அடுத்த ஸ்டெப், அடுத்த படியை நான் சொல்லுகின்றேன். வெள்ளை தாமரை உங்களுடைய மனதில் நிலைத்து நின்றால் கையை தூக்குங்கள். உங்களுடைய புருவ மத்தியிலே வெள்ளை தாமரையை கற்பனை செய்யுங்கள். அந்த தாமரையானது ஒரு மொக்கு போல் இருக்கின்றது.
மொக்கு போன்ற ஒரு வெள்ளை தாமரையை தியானம் செய்யுங்கள். இது முதல் படி. அந்த மொக்கு நிலைத்து நின்றுவிட்டால் அடுத்த படிக்கு நாம் போகின்றோம். யாருக்கெல்லாம் தாமரை மொக்கு நிலையாக நிற்கின்றதோ, தியானம் கலையாமல், அவர்களெல்லாம் கையை உயர்த்தவும். சரி, இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு போகின்றோம். அடுத்த கட்டம் என்னவென்றால், அந்த தாமரை மலர் மொக்காக இருப்பது பூரணமாக மலர்கின்றது. 1008 இதழ்களுடன் அந்த மொக்கு மலர்கின்றது, விரிகின்றது. அந்த விரிவை நீங்கள் கற்பனை செய்கின்றீர்கள். மொக்காக இருக்கின்ற தாமரை மலர் முழுமையாக எல்லா இதழ்களுடன் 1008 இதழ்களுடன் விரிந்து மலராகின்றது. இதை கற்பனை செய்யுங்கள். இது இரண்டாவது படி. இது மிக முக்கியமான தியானம். சுத்த சன்மார்க்கத்தினுடைய சாதனைக்கு முக்கியமான தியானம். வள்ளலாருக்கு இயல்பாக ஏற்பட்டது. நாம் தியானத்தின் மூலம் அதை விரைவுபடுத்துகின்றோம். மொக்காக இருக்கின்ற வெள்ளை தாமரை மலர் முழுமையாக 1008 இதழ்களுடன் விரிந்து விட்டதா? விரிந்தவர்கள் கையை உயர்த்துங்கள். இப்பொழுது மூன்றாவது படிக்கு போகின்றோம். அதன் மையத்திலிருந்து தேன் ஊற்று போல் பெருகுகின்றது. இந்த விரிந்த தாமரை மலர், வெள்ளை தாமரை மலரின் மையத்திலிருந்து தேனானது, அமுதமானது சுரந்து ஒரு ஃபவுண்டன் போல, ஊற்று போல மேலேறி வருகின்றது. அதனை கற்பனை செய்யுங்கள். தேன் ஊற்று போல உற்பத்தியாகி வெளியே வருகின்றது. இந்த இடத்தை கற்பனை செய்தவர்கள் கையை உயர்த்தவும். சரி, நான்காவது படிக்கு செல்கின்றோம். அந்த ஊற்று மூளையை நிரப்பி, தலை முழுவதையும் நிரப்பி, கழுத்தை நிரப்பி, தோள்பட்டைகளை நிரப்பி, நெஞ்சு முழுவதும் நிரப்பி, வயிற்றுப்பகுதியை நிரப்பி, அடிவயிற்று பகுதியை நிரப்பி, கைகளை கால்களை உடலெங்கும் பரவுகின்றது. உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும், 3 லட்சம் கோடி செல்களும், ஒவ்வொரு செல்லும் உடல் முழுவதும் அந்த இனிப்பை உணர்கின்றது. அந்த உணர்வு தான் முக்கியம். நாக்கிலே தேனை வைத்தால் ருசிக்கின்றதல்லவா? அதை போல அந்த விரிந்த தாமரை மலரின் மையத்திலிருந்து தேன் அருவியை, ஒரு ஊற்றை போல் மேலே வருகின்றது. தலை முழுவதையும் நிரப்புகின்றது. இப்பொழுது உங்களுடைய மூளை முழுவதும், தலை முழுவதும் அந்த தேனால், அமுதத்தால் நிரம்புகின்றது. இப்பொழுது உங்களுடைய கழுத்து பகுதி முழுவதும் நிரம்புகின்றது. தோள்பட்டை முழுவதும் நிரப்புகின்றது. 2 கைகள் முழுவதையும் நிரப்புகின்றது. உங்களுடைய நெஞ்சு முழுவதையும் நிரப்புகின்றது. வயிற்றுப்பகுதியை நிரப்புகின்றது. அடிவயிற்று பகுதியை, இடையை நிரப்புகின்றது. பிட்டங்களை நிரப்பி 2 தொடைகள், கணுக்கால், பாதங்கள் வரை அந்த தேன் அப்படியே இறங்குகின்றது. இப்பொழுது உங்களுடைய உடல் முழுவதும் அந்த ஊற்றால், அந்த ஊற்றில் இருந்து வருகின்ற தேனால் நிரம்புகின்றது. உடலில் இருக்கின்ற 3 லட்சம் கோடி செல்கள், ஒவ்வொரு செல்லும் அந்த சுவையை, இனிப்பை, அமுதத்தை உணருகின்றது. இந்த தியானம் உங்களுடைய தேகத்தை சுத்தி செய்து
வாசியை நரியை பரியாக்கி உடல் முழுவதும் செலுத்தும் உடல் அமுதமயமாகும், சுத்த தேகமாகும். இந்த தியானம் அசுத்த தேகத்தை சுத்த தேகமாக்கும். நோய் நொடிகளிலிருந்து, நரை திரைகளிலிருந்து, முப்பு மரணத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். இதுவரை வெளிப்படுத்தப்படாத ரகசியம் இது. வள்ளல் பெருமான் தன்னுடைய உடல் மாற்றத்திலே இதை அனுபவித்து நமக்கு குறித்திருக்கின்றார். கற்பனையாக அவர் எதையும் சொல்லவில்லை. அகவல் முழுவதும், அருட்பா முழுவதும் அவருடைய அனுபவத்தின் பதிவுகள். இப்பொழுது உடல் முழுவதும் தேன் பாய்ந்து அந்த இன்பத்தை அனுபவித்தவர்கள் கையை உயர்த்தவும். இப்பொழுது கற்பனையாக செய்கின்றோம். இந்த தியானத்தை செய்ய செய்ய மூளையிலிருந்து இப்படிப்பட்ட ஓர் அமுதம் உற்பத்தியாகி உடலெங்கும் வியாபகம் செய்யும். இந்த அமுதம் உடலெங்கும் பாய்கின்ற பொழுது நமக்கு புறத்திலிருந்து உணவோ காற்றோ தேவைப்படாது. அதுதான் ரகசியம். உணவோ காற்றோ இல்லாமல், சுவாசிக்காமல் நீங்கள் யோகியாக, சித்தனாக வாழ்வீர்கள். இந்த தியானத்தை முடிந்தவரை தொடர்ந்து செய்யவும். மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. நல்லா கவனிங்க. பெருமான் தன்னுடைய அனுபவத்தை அகவலிலே எப்படி சொல்லுகின்றார்? உடல் சுத்த உடலாக மாறுகின்றது. அப்பொழுது இந்த பௌதீக உடலிலே 32 மாற்றங்கள், 32 mutations take place in the human body for transforming it from the impure condition to the pure condition. 32 மாற்றங்கள் நடைபெறும். அதிலே இது முக்கியமானது. இரத்த ஓட்டம் தேவையில்லை, சுவாசம் தேவையில்லை, உணவு தேவையில்லை. இந்த உடல் தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளும். எப்படி ஒரு புல்லானது, ஒரு செடியானது, ஒரு மரமானது எந்த வீட்டின் முன்னாலும் நின்று அம்மா தாயே எனக்கு பசிக்கின்றது சோறு கொடு என்று கேட்பதில்லை. தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளுகின்றது. ஆக இந்த உடலும் ஒரு தாவரம்தான். இந்த உடலும் தனக்கு தேவையான அமுதத்தை, தேனை உற்பத்தி செய்து கொள்ளும். இந்த மனித உடலின் உண்மையான உணவு அதுதான். அந்த உணவை உற்பத்தி செய்து கொள்ளுகின்ற ரகசியத்தை இந்த தியானம் உங்களுக்கு காட்டும். ஆக்சிஜன் தேவையில்லை, ஸ்டார்ச் தேவையில்லை. இந்த இரண்டின் வேலையை அமுதம் செய்யும். மடல் எல்லாம் மூளை மலர்ந்திட. மூளையிலே இப்பொழுது முக்காக இருக்கின்ற மூளையிலே 1008 மடல்கள் உண்டு. 1008 பெட்டல்ஸ். எல்லா பெட்டல்ஸும் விரிந்து கொள்ளும். ஒரு மலர் விரிந்தால் என்ன ஆகும்? தேன் உற்பத்தி ஆகும். இதை பற்றிய ஒரு நூலே எழுதியிருக்கின்றார்கள் சீன தேசத்து சித்தர்கள், த சீக்ரெட் ஆஃப் தி கோல்டன் ஃப்ளவர். அதிலே சொல்லப்படாத ரகசியங்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் அருட்பாவிலே, அகவலிலே நமக்கு எளிமையாக கொடுத்திருக்கின்றார். யார் தயவுடன் அன்னதானம் செய்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வள்ளல் பெருமான் உடனே வந்து அமர்ந்து கொள்வார். உங்களுடைய பிரச்சனைகளை தன்னுடைய பிரச்சனைகளாக கருதி அவர் தீர்த்து வைப்பார். இது அனுபவத்திலிருந்து வருகின்ற வாசகம்.